இப்போ எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையிலான அந்த வார்த்தை மோதலும் கூட, அதாவது மாறி மாறி கேள்வி பதிலாக போயிட்டு இருக்கு. அது என்னென்ன? தொடர்ந்து இங்கே அவையில ஒரு காரசாரமான விவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கூச்சல் குழப்பம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அரசின் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். குறிப்பாக வேலுச்சாமிபுரத்திற்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருந்தது, அதிமுகவுக்கு அனுமதி கொடுக்காத காவல்துறையினர் தென்னகத்தி கழகத்திற்கு மட்டும் எதற்காக அனுமதி கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கடந்த 4 கூட்டங்களிலுமே கடுமையான மக்கள் கூட்டம் என்பது இருந்து வந்தது. அத்தகைய சூழல்ல வேலுச்சாமிபுரம் போன்ற ஒரு குறுகலான இடத்தை அரசு எதற்காக கொடுத்தது என்பது தொடர்பான கேள்விகளை எல்லாம் அவர் முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாம முதலமைச்சருக்கு இந்த விவகாரத்துல ஒரு பயம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக முதலமைச்சர் எதற்காக பதறுகிறார் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில தான் பேரவையில அதிமுகவினர் தொடர்ச்சியாக கூச்சல்ல ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறாங்க. அமைச்சர்களும் மாறி மாறி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதால ஒரு கூச்சமும் குழப்பமும் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பேசக்கூடாது, அனுமதி அளித்தவர்கள் மட்டும் பேசுங்கள் என்று தொடர்ச்சியாக குறிப்பிட்டிருக்கிறார். நாமக்கல்ல 35 பேர் கூட்ட நெரிசல்ல மயக்கமடைந்திருந்தார்கள், திருச்சியில 12 பேர் மயக்கமடைந்திருந்தார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவிக்க, தொடர்ந்து மாறி மாறி அமைச்சர்களும் அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ச்சியாக மாறி மாறி பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறாங்க. இதனால கூச்சலும் குழப்பமும் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடுவில் பேசும்போது கூட கூட்டணிக்கு ஆள் சேர்ப்பதற்காக இது போன்று கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிடுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கூட்டத்துல பேரவையில இந்த மாறி மாறி இந்த கருத்து மோதல்கள் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால இங்கே பார்க்க முடிகிறது. பேரவையில பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது என முதலமைச்சர் குறிப்பிட, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சில் உள்ள சில வார்த்தைகளை நீக்கம் செய்வதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவிக்க, தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பல்வேறு கருத்துக்களை மாறி மாறி பேசி வருகிறார்கள். குறிப்பாக கரூர் நடந்தது என்ன, அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை முதலமைச்சர் தெளிவாக விளக்கி இருப்பதாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் குறிப்பிட, அதன் தொடர்ச்சியாக கூட்டணிக்காக நாங்கள் பேசவில்லை, முதலமைச்சர் கூறிய வார்த்தையை பேரவையில் நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீரென பேசி வருகிறார்.